வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கொடையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, சித்திரை நட்சத்திரக்காரர்கள் யாரோடு பழகலாம், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் சிற்சில அனுபவங்களையும் சங்கடங்களையும் கடந்து செல்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தில் ஜனிக்கக்கூடிய நபர் 27 நட்சத்திரக்காரர்களோடும் ஒரு சமூக வாழ்வியலை வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் எல்லா நபர்களாலும் இவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்களா என்பது கேள்விக்குறியார். என்னதான் ஒருவர் கூட நம்ம இணக்கமா பழகினாலும் அவர்கள் நமக்கு ஒத்து போகிறதே இல்லை. என்னதான் ஒரு சிலர்கிட்ட நம்ம கோபப்பட்டாலும் அவர்கள் நம்மை விட்டு விலகுவதில்லை. அப்ப ஏதோ ஒரு வகையில அவர்களோடு நாம் தொடர்பு பெறுகின்றோம். அந்த அடிப்படையில மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களோடும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களோடும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எவ்வகையில் உறவு பெறுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரத்துல வீட்டுல குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் உங்களோட பழகக்கூடிய நபர்கள், உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய சுக துக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள், குடும்ப நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடியவர்கள். ஒரு சில இடங்கள்ல இவர்களை தள்ளி வைக்கணும். எங்கன்னு பார்த்தோம்னா, முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களை நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இவர்களும் உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் பொழுது பல்வேறு கோணங்கள்ல ஆய்வு செய்துதான் முடிவு எடுக்கணும். அந்த அடிப்படையில இவர்களும் உங்களை போலவே யோசிச்சு முடிவு எடுக்கிறதுனால இவர்களை கொஞ்சம் தள்ளி வச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இவர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மற்றபடி எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்காரர்கள். பொருளாதார உதவிகள் உங்களுக்கு செய்யக்கூடியவர்கள், பொருளாதாரம் சார்ந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள், உங்களோடு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவர்கள், உங்களை அதிகப்படியாக சந்திக்கக்கூடியவர்கள். இவர்களோடு அதிகப்படியான பயணங்கள் உங்களுக்கு அமையலாம். அதே போல இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்களுடைய சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்தக்கூடியவர்கள், துக்க நிகழ்வுகளில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள், எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி புரியக்கூடியவர்கள், உங்களுக்கு நல்ல ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா, புண்ணியத்தால் சேர்த்த நண்பர்கள் அப்படின்னு கூட இவர்களை சொல்லலாம். எல்லா விதத்திலும் இவர்களோடு ஆன்மீக பயணம் செய்யக்கூடியவர்கள். நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அழைச்சிட்டு போவாங்க. இல்ல நீங்க மாற்று கருத்து உடையவர்களா இருந்தீங்கன்னா அந்த கருத்தோடும் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப நாத்திக கருத்து இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னா உங்களுடைய கருத்தை ஏற்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு உங்களை சார்ந்த விஷயங்களில் ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இவர்களோடு நீங்கள் சேர்ந்து பயணித்தால் அது ஆரோக்கியம் கிடையாது. அப்போ வம்பு வழக்குகள் வரும்பொழுது இவர்கள்ட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கணும். இவர்களோட சேர்ந்து நீங்க போனீங்கன்னா அந்த வழக்கு பெருசா போய் சிக்கல்ல முடியும். அதனால வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் ஒருவேளை உங்களுக்கு துரோகிகளாக மாறினால், எதிரிகளாக மாறினால் ரொம்ப கடுமையா உங்களுடைய சண்டையானது வலுக்கும். மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டவர்கள். இவர்களை பொறுத்தவரை என்னன்னா கொஞ்சம் சுயநலம் கூட. அதனால உங்களை பல இடத்துல பயன்படுத்திப்பாங்க. உங்களுக்கு கெடுதல் பண்ணணுங்கிற நோக்கத்துல செய்ய மாட்டாங்க. பட் தன்னுடைய காரியங்களுக்கு இவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள், அவ்வளவுதான். கொஞ்சம் சுயநலமிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்க விஷயத்துல. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, ஆயில்யம் கேட்டை ரேவதி. இவர்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள், எல்லா நிலையிலும் உங்களுக்கு சாதகமான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உங்களின் திறமையின் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்காது. உங்க பேர்ல ஒரு அலாதியான நம்பிக்கையும், நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடுவீங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நம்பிக்கையும் இவர்களுக்கு ஏற்படாது. உங்களை ஒன்றும் தெரியாதவராகவே பார்ப்பாங்க. நீ எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் அதை விட நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்துல பார்ப்பாங்க. அதனால இவர்களை நீங்க பணியாளர்களா வச்சிருந்தீங்கன்னா பல்வேறு சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். இவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தை ஒப்படைச்சாலும் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்காது. அப்ப முக்கியமான பொறுப்புகளை இவற்றை ஒப்படைச்சிட்டு சங்கடப்பட வேண்டாம்.
இவர்கள்ட்ட எப்படி நம்ம பொதுவாகவே வேலை வாங்கணும் அப்படின்னா, ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்கணும். இந்த உதவியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அப்ப தன்னை விட சிறியவர் தன்னிடம் உதவி கேட்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில இவங்க உங்களோட பயணம் பண்ணுவாங்க. அந்த காரியத்தை உங்களுக்கு சிறப்பா செஞ்சு கொடுப்பாங்க. எப்பொழுதுமே இவர்களை நீங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்து எப்படி அந்த வேலையை வாங்கணுங்கிறது தான் உங்களுடைய திறமை. மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களோடு எல்லா நிலையிலும் சிறப்பாக பயணம் செய்யக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, மகம், அஸ்வினி, மூலம். அதாவது இந்த அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறப்பான நண்பர்கள். இவர்களை தான் நீங்க ஆலோசகர்களா வச்சுக்கணும். எல்லா நிலையிலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கான வாய்ப்புகளை தேடி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. வருமான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. பண உதவி செய்வாங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண உதவி செய்வாங்க. எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இணைந்து பயணம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்ப நண்பர்களா இருப்பாங்க. வாலண்டியராகவே உங்களுக்கு சில அறிவுரைகளை கொடுப்பாங்க. அவசரப்பட்டு இதை செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை தடுப்பாங்க. சில விஷயங்களை உங்களை செய்ய சொல்லி தூண்டுவாங்க. இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை நீங்க ஆலோசிச்சீங்கன்னா உங்களை விட பல மடங்கு யோசிச்சு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அதாவது அந்த இடத்துல நீங்க இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவர்கள் கற்பனை செய்து யோசித்து உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்கள்லாம் நீங்க வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்தவித தவறுகளும் நீங்க செய்ய மாட்டீங்க. மிகச்சரியா உங்களை வந்து வழி நடத்துவாங்க. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிக சிறப்பான நண்பர்கள். உங்களுக்கு எல்லா நிலையிலும் உங்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள். வணிகம் சார்ந்த நண்பர்கள்னே இவர்களை சொல்லலாம். இந்த வணிகம் சார்ந்த நண்பர்கள்னா உங்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளையே மிகச்சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள். முதல்ல நான் வேலைக்கு போனேன், இவர் தான் எனக்கு வேலை கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்களா இருப்பாங்க. முதலாளியோட நட்சத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா இவரை சொல்லலாம். அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் உங்களை நம்பி உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க. உங்களை நம்பி ஒரு சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. ஒருவேளை நீங்க வந்து ஒர்க்கரா இருந்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு மேனேஜரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. முக்கியமான பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. ஒருவேளை இவர்கள் உங்களுக்கு ஓனரா இருந்தாங்க அப்படின்னா கம்பெனியே உங்கள்கிட்ட ஒப்படைச்சு பார்த்துக்க கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். உங்கள் திறமையின் மீது நம்பிக்கை உடையவர்கள். மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள். எல்லா நிலையிலும் மிகச்சிறந்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள். அதே சமயம் உங்களை எப்போதுமே ஒரு அதிகார தோரணையோட தான் வச்சிருப்பாங்க. ஒரு பிடியில நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா உதவிகளும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறப்பான உறவுகள். உங்களுக்கு எல்லா நிலையிலும் உங்களோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள். எவ்வளவு நீங்க கோவப்பட்டாலும் உங்களை விட்டு விலக மாட்டாங்க. எப்படி சுத்தி எங்க வந்தாலும் திரும்ப உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. அடிக்கடி உங்களை சந்திக்கக்கூடியவர்கள். உங்களோடு கலந்து ஆலோசித்து சந்தோஷப்படக்கூடியவர்கள். உங்களிடம் பேசி மகிழக்கூடியவர்கள். தன்னுடைய சோகங்களையும் சந்தோஷங்களையும் உங்களிடம் பகிரக்கூடியவர்கள். நீங்க இவங்கள்ட்ட கோவப்பட்டீங்கன்னா ஒரு 2 நாள் கோவமா இருப்பாங்க, திரும்ப வந்து உங்கள்கிட்ட தானாவே பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை என்னன்னா, இந்த பண உதவி மட்டும் செய்ய மாட்டாங்க. அதை தவிர்த்து உங்ககிட்ட எல்லா விதத்திலும் நல்லா பழகுவாங்க. பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட நடக்க. உங்களின் புகழை பிறரிடம் பரப்பக்கூடியவர்கள். தன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு உங்களுடைய நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்துவாங்க. எல்லா நிலையிலும் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் நீங்க வந்து பர்சனல் பிஏவா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பயங்கரமா விளம்பரப்படுத்தக்கூடிய நபரா இருப்பாங்க அவங்க. அதனால எல்லா நிலையிலும் மிகச் சிறப்பாகவே அவர்களுடைய செயல்பாடுங்கிறது உங்க விஷயத்துல இருக்கும். நல்ல நண்பர்கள், குடும்ப நண்பர்கள், சுக துக்கங்களில் வந்து நிற்கக்கூடியவர்கள், முன்னின்று நடத்தக்கூடியவர்கள், எல்லா நிலையிலுமே நல்ல நண்பர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் கொடுக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையில நீங்க தடுமாறி நிற்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இவர்கள் மூலமா நடக்கும். நீங்க செய்ய தயங்கக்கூடிய விஷயங்களில் தானே கூட இருந்து அந்த விஷயங்களை செய்ய வைப்பாங்க. ஆனா இவர்களை பொறுத்தவரை நீங்க ஆலோசகர்களா வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இவர்களுக்கு சாதகமா இருக்கும், ஆனா உங்களுக்கு சாதகமா இருக்காது. தனக்கு சாதகமா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க, இதை செய்யுங்க அப்படின்னு. ஆனா அது உங்களுக்கு செட் ஆகாது.
அப்ப நீங்க செஞ்சு தேவையில்லாத சிக்கல்கள்ல மாட்டிக்கிற மாதிரி வரும். அதனால இவர்களுடைய திட்டங்களை, இவர்கள் கொடுக்குற ஐடியாவை எப்பொழுதுமே நீங்க அப்படியே எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை ஒரு முறை ஃபில்டர் பண்ணி தான் நீங்க பண்ணணும். அதாவது நல்லா ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற முடிவை நீங்க செய்யணும். அதுக்கப்புறம் தான் அதை நீங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரர்கள். இவர்களை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நபர்கள். இந்த பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் உங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள். மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான எதிரிகளாக கூட இவர்கள் இருப்பார்கள். இவர்களை பொறுத்தவரை ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற அடிப்படையில நேரடியாக உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல, கருத்தியல் ரீதியாக அவங்க 2 பேருக்கும் ரொம்ப எதிர்ப்பா இருக்கும். இவர்களோடு சண்டையிட்டு உங்களால ஜெயிக்க முடியாது. எல்லா நிலையிலும் இவர்களே வலுவாக இருப்பாங்க. எதிரிகளாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள், துரோகிகளாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். இவங்கள்ட்ட ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அந்த ரகசியத்தை மறுநாள் வெளியில விட்டுருவாங்க. முடிந்தவரை ரகசியங்களை இவர்களிடம் பகிராமல் இருப்பது ரொம்ப நல்லது. இவர்களை காதல் செய்தாலோ அல்லது திருமணம் செய்தாலோ வாழ்க்கை உங்களுக்கு பல சங்கடங்களை தரக்கூடியதாகவே இருக்கும். இவர்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இவர்களை நம்பி முதலீடு செய்தீங்கன்னா அதுல சில சங்கடங்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். அதே போல இவர்களை நீங்க ஆலோசகர்களாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகச்சரியான ஆலோசனைகளை கொடுக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இவர்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். யாரையும் இங்க புறந்தள்ள முடியாது. இவர்களிடம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். மற்ற நட்சத்திரக்காரர்களை போல இல்லாம இவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு எதிர்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க. ஆனா கருத்தியல் ரீதியான எதிர்ப்புங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். ஆனா நேரடியா உங்களிடம் சண்டையிட்டுக் கொள்பவர்கள் இவர்கள் கிடையாது. அதனால அதை பத்தி யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில இவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்பவே ஆரோக்கியம். இது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு செய்யப்பட்ட பதிவு. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயன்படும் விதமாக இதனை பதிவிட்டிருக்கிறோம். இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப, அதன் வலுவிற்கேற்ப ஒரு சில நல்ல உறவுகளும் அமையலாம், ஒரு சில சங்கடம் தரக்கூடிய உறவுகளும் உங்களுக்கு அமையலாம். ஏதேனும் உங்களுக்கு அனுபவம் இருப்பின் மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அது பிறருக்கும் பயனுள்ள விதமாக இருக்கும். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.